நம்மளோட 13th கிளாஸில் இங்கிலீஷ் பிகினர்ஸ் கிளாஸ் தான் பார்க்குறோம். அதில் இப்போ கிராம்லாக்ஸ் பார்த்துட்டு அதுக்கு கீழே இருக்க ஒரு எக்ஸசைஸை பண்ணி காட்ட போகிறேன். இதோட இன்னொரு எக்ஸசைஸ் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. பண்ண தான் ப்ராக்டிஸ் ஆகும். ஹவு கிராம்லாக்ஸ் ஒரு அவுட் தான் யூஸ் பண்ணோன்னா ஹவு, ஒய்க்கு இந்த மாதிரி குட்டி எல் போட்டால் ஒய்ப்பா. இதுக்கு ஏதாவது ரூல் இருக்கா? அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இது அப்படியே மனப்பாடம் தான் பண்ணிக்கணும். இப்படி இருந்தால் ஒய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். 95% அந்த வேர்டில் இருக்கிற ஏதாவது ஒரு சிம்பிளை யூஸ் பண்ணாலே அது வேர்டாக ரெப்ரசன்ட் ஆகும். இப்போ அவ்வுன்னு போடுறோம் ஒரு சிம்பிள், அது ஹவுன்னு ரெப்ரசன்ட் ஆகுது. ஆனால் 5% வேர்டு எந்த ரூலுமே அதில் இருக்காது. டபிள்யூவும் இது கிடையாது, ஹச்சும் கிடையாது, ஒய்யும் கிடையாது. ஆனால் இப்படி இருந்துச்சுன்னா அது ஒய் அப்படின்னு நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? பியா, யா, இதில் வந்து ஒரு யூ சவுண்டு வருது. அதை அபோவ் த லைனில் போட்டால் பியாண்டு, அதையே ஆன் த லைனில் போட்டால் YOU. ஜே, லார்ஜ், ஜே சவுண்டு வருது. ஒரு ஜே யூஸ் பண்ணால் அபோவ் த லைனில் யூஸ் பண்ணால் அது லார்ஜு. டிக்கு, THICK, திக்கு. ஓகேங்களா? அபோவ் த லைனில் யூஸ் பண்ணால் கேன், கே யூஸ் பண்ணுறோம். அதையே ஆன் த லைனில் கே யூஸ் பண்ணால் கம். லைட்டு, ரெண்டுமே லைட்டு, LIGHT லைட். கோ, கிவ், கிவன் சேமு. அபோவ் த லைனில் யூஸ் பண்ணால் கோ, ஜி யூஸ் பண்ணுறோம். அதையே ஆன் த லைனில் யூஸ் பண்ணால் கிவ் ஆர் கிவன். ரெண்டுத்துக்குமே சேம் தான். மெமரைஸ் பண்ணிக்கணும். இது வேர்பு 3ல் வரும், இது வேர்பு 1 வரும். இது ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கும், இது பாஸ்ட் டென்ஸில் வரும். பக்கத்தில் இருக்கிற வேர்டை வச்சு கிவ்வா கிவனான்னு நம்ம தான் எடுத்துக்கணும். ஃபார், ஒரு எஃப் யூஸ் பண்ணோன்னா ஃபார். அதையே டிக்காக யூஸ் பண்ணோன்னா, நான் உங்களுக்கு இதில் ஃபோட்டோவில் வீடியோவில் தெரியறதுக்காக ரொம்ப டார்க்கன் பண்ணுறேன். அதனால தான் உடையுது. நீங்கள் உங்களுக்கு லைட்டாக தெரிகிற மாதிரி டார்க்கன் பண்ணால் போதும். அதையே ஆன் த லைனில் வி யூஸ் பண்ணிங்கன்னா ஹாவ். ஓகேங்களா? இதுதான் கிராம்லாக்ஸ். அட்லீஸ்ட் இந்த ஒரு ஹவுன்றதை நீங்கள் ஒரு 4 லைன்ஸாவது எழுதணும். அட்லீஸ்ட் ஒரு 40 டைம்ஸாவது ஹவு அப்படின்னு போட்டு பார்க்க தான் வரும். கிளாஸுன்றது ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் இருக்கும். நீங்கள் இதுக்காக வந்து ஒரு ஒர்க் அவுட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணுற டைம் அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராவது நீங்கள் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 1 ஹவர்னு ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக ஸ்பீடு பிக்கப் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம எக்ஸசைஸுக்கு போகலாம். டூ ஆன் த லைன். ஆல்ரெடி இது முன்னாடி எக்ஸசைஸில் பார்த்த கிராம்லாக். யூ ஆன் த லைன். ஃபீல், CL, FL டாட் பபிள். இட் ஆன் த லைன். ரைட், RIT above the line. To give, the boy. So, SO, much. above the லைனில் ஒரு சே போட்டால் much, அதையே ஆன் த லைனில் போட்டால் which, த்ரூ த லைனில் போட்டால் each. இது போன எக்ஸசைஸில் பார்த்தோம். மணி, மணி, கொஷின் மார்க், புல் ஸ்டாஃப்னா கிராஸ் மார்க் யூஸ் பண்ணணும். கேன் above the line. யூ கம் ஆன் த லைன். 2 கிராம்லாக்ஸ். இப்போ இந்த ஒரு லைனே எடுத்துக்கோங்களேன். 1 2 3 4 5 6 7 கிராம்லாக்ஸ். ஓகேங்களா? பாக்கி இருக்கிற வேர்டு எத்தனை இருக்குது? 4 வேர்ட்ஸ் தான் இருக்குது. உங்களுக்கு நல்லா நான் நடத்தும் போதே சொல்லியிருப்போம். 30% இந்த கிராம்லாக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். ஒரு ஸ்பீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 30% ஆஃப் வேர்ட்ஸ் என்ன இருக்கும்? கிராம்லாக்ஸ் இருக்கும். அனதர் 30% ஆஃப் வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஜாயினிங் ஸ்ட்ரோக்ஸாக இருக்கும். ஓகேங்களா? இது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கிராம்லாக்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், நீங்கள் கிராம்லாக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். டன் பா ரோ, டன் பாரோ, இடன் பாரோ. ஃபார் தி. ஃபோர்த், இத், ஃபோர்த் வீக். ஆஃப் செமிசர்க்கிள் WK, ஈவபிள் தேர்ட் பிளேஸ். ஆஃப் மே, கொஷின் மார்க். ஐ ஹாவ் ஆன் த லைன். டிக்கு. கிவ் ஆர் கிவன் சேம் ஆன் த லைன். தி செக், கே. இந்த செக்குக்கும் சேம் ஸ்ட்ரோக்கு தான். CHECK செக்குக்கும் சேம் தான். செக் டு மை நெஃப்யூ. ஓகே, பக்கத்தில் இருக்க வேர்டை வச்சு எந்த செக்குன்னு நம்ம ஃபில் பண்ணும்போது ஃபில் பண்ணிக்கணும். TO2 மை, MI மை நெஃப்யூ. ஓகேங்களா? ஸ்பெல்லிங்கில் P இருக்கலாம், நம்ம சவுண்டு படி F யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் NFU, நெஃப்யூ. ஹீ ஷுட்,
go and see the large, J யூஸ் பண்ணால் large ship. lying beyond the boy. புல் ஸ்டாஃப்னா கிராஸ் மார்க், புல் ஸ்டாஃப் வச்சிடக்கூடாது, தி இல்லைனா ஏன்னு எடுத்துருவீங்க, கிராஸ் மார்க் தான் யூஸ் பண்ணணும். ஹவு கேன் தி பியூட்டி ஆஃப் தி ஐயில், எஸ் சைலண்ட்டு, ஐயில் ஃபெயில், எஃப் ஏஎல் ஃபெயில், டு அப்பியல், அப்பியல் அப்பியல், டு தி Duke, D-U-K, Duke, question mark. Do they, T-H-A, they assume the China, apostrophe போட்டுக்கோங்க, China to be means through the line, genuine, ஓகேங்களா, கொஷின் மார்க். ஓகே, இன்னையோட எக்ஸசைஸ் 13 முடிக்கிறோம். எக்ஸசைஸ் 20 உங்களுக்கு ஹோம்ஒர்க். நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நான் 1 லைன்ஸ் தான் போட்டு காட்டியிருக்கேன். நீங்கள் லாங் ஹேண்டில் 1 டைம் செய்துட்டு இதுக்கான ஸ்ட்ரோக்கை அட்லீஸ்ட் 3 டைம்ஸாவது போடணும். எவ்வளோக்கு எவ்வளோ எழுதுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆகும். இன்னையோட கிளாஸ் ஓவர். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.